நம்ம ஷோல பார்க்க போற முதல் காசிப் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தபு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சூப்பரான ஒரு நடிகை. தமிழ்ல வந்து ஒரு சில படத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. காதல் தேசத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் பாலிவுட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சில மூவிஸ்லாம் வந்து பண்ணாங்க. அங்க வந்து அப்படியே அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து தமிழ்ல ஒரு முக்கியமான ஆக்டர் கூட, நடிகர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்கள நோக்கி போயிருக்கு. அந்த நடிகர் யார் அப்படின்னா விஜய் சேதுபதி. அவருக்கு வில்லியா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அவங்கள நோக்கி போயிருக்கு. இல்ல ஹீரோனா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு போயிருக்கு. இல்லைங்க சும்மா அக்கா கேரக்டருங்க அப்படின்னு சொல்லி பல கேரக்டர்ஸ் அவங்க நோக்கி போயிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எப்படியாச்சும் அவங்க வந்து படத்துல நடிக்க வச்சே ஆகணும்ப்பா, எப்படியாவது நடிக்க வச்சிடணும்ப்பா, ஒரு கம்பேக்கை கொடுத்துடணும்ப்பா, அப்பதான்ப்பா படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் ஆகும்பா அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட டீம் வந்து பயங்கரமா வந்து மெனக்கெட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா தபு வந்து ஒத்த கால நிக்கிறாங்களாம். நடிச்சா ஹீரோயினா தான் நடிப்பேன், மற்ற கேரக்டர்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஒத்த கால நிக்கிறாங்களாம். ஆனா ஹீரோயினா எப்படிப்பா வாய்ப்பு, அவங்க தான் வயசாயிச்சேப்பா, அதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் வந்து பயங்கரமான கன்ஃபியூஷன்லயே இருக்காங்களாம். அவங்க நடிக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான் நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, எப்படிப்பா செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் வந்து மண்டையில இப்பயே வந்து துண்டை போட்டு உட்காந்துருக்காங்களாம்.